ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு ரேட், அதாவது February 18 கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து கம்மியாக இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து 57,200லையும், அதுவே 24 கேரட் கோல்டு வந்து 62,400லையும் இருக்குது. இது வந்து சிட்டி வைஸாக பார்த்தோம்னா டெல்லியில் வந்து 22 கேரட் 10 கிராம் வந்து 57,350 இருக்குது. 24 கேரட் வந்து 62,550 இருக்குது. மும்பையில் 24 கேரட் வந்து 62,400 இருக்குது 10 கிராம்ஸு. இதுவே 22 கேரட் வந்து 57,200 இருக்குது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இது 24 கேரட் வந்து 53,050லையும், இதுவே வந்து 22 கேரட் வந்து 57,800லையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ்க்கு ஒரு 50 ருபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து வேரி ஆகுது. மும்பை இந்த மாதிரி இடத்துல வந்து 24 கேரட் கோல்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் டாப் 10 கம்பெனிஸில் 6 கம்பெனிஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. லாஸ்ட் வீக்கு 71,414 கோடி வந்து மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து கம்மியாக இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஐசி தான் ஃபஸ்ட்டு அதிகமாக வேல்யூவேஷன் கம்மியானது. அதுக்கடுத்தது டிசிஎஸ், அதுக்கடுத்தது ஐடிசி, அதுக்கடுத்தது ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து லாஸ்ட் வீக் மட்டும் 71,414 கோடி வேல்யூ வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனியாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் 20 lakh crore மேலே போயிடுச்சு. இவங்களோட ஷேரு 52 வீக் ஹையை வந்து தொட்டுச்சு. 2,968 ஒரு ஷேருக்கு மேலே போச்சு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 239 பில்லியன். இப்போ வந்து கரண்ட்டாக வேர்ல்டு வைடாக 48வது இடத்துல இருக்காங்க மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸில் ரிலையன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி இந்தியாவோடது. முகேஷ் அம்பானியோட மார்க்கெட் கேப் வந்து, அதாவது நெட்வொர்த் வந்து 109 பில்லியனில் இருக்குது. ப்ளூம்பர்க் இண்டெக்ஸில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இவர் வந்து 11th ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார் வேர்ல்டில். நெக்ஸ்ட்டு பேடிஎம்மில் இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேடிஎம் பேமெண்ட் பேக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரெக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை வந்து ஆர்பிஐ வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து March 15 வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அமௌண்ட் வந்து அனுப்புறதுக்கும் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி வந்த டாப் 10 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, இதை வந்து March 15க்கு அப்புறம் என்னால் இதில் இருக்கிற மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட ஆன்சர் என்ன இருக்குன்னா, வித்ட்ரா பண்ணிக்கலாம், உங்களால் வந்து டெபாசிட் தான் பண்ண முடியாது 15க்கு மேலே. March 15க்கு மேலே அந்த அக்கௌண்ட்டில் மணி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக டெபாசிட் பண்ணிக்கலாம், தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட சேவிங் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. சேவிங் பேங்க்ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இருக்குது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸில். அதில் அந்த அக்கௌண்ட்டை வச்சு நான் வந்து டெபாசிட்டோ மணி ட்ரான்ஸ்ஃபரோ பண்ண முடியுமா March 15க்கு அப்புறம் அப்படின்ட்டு கொஸ்டினுக்கு அவங்க வந்து பண்ண முடியாது. March 15க்கு எந்த மணி டெபாசிட்டும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடுமா March 15க்கு மேலே அப்படின்னு கேட்டதுக்கு, ரீஃபண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக March 15க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை வந்து சேலரி அக்கௌண்ட்டாக கொடுத்து வச்சுருக்கீங்களோ அவங்களோட சேலரி வந்து March 15க்கு அப்புறம் வந்து அதில் கிரெடிட் ஆகாது. நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக நான் பில் பே பண்ணிகிட்ருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை எடுத்துக்கும். ஸோ March 15க்கு அப்புறம் இதை எடுத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணதுக்கு அவங்க வந்து March 15க்கு அப்புறம் இது எதுவுமே அப்ளை ஆகாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணிக்கணும் March 15க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக பெய்டு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணி வச்சுருந்தாலும் March 15க்கு அப்புறம் அது வந்து பே ஆகாது. ஸோ நீங்கள் தான் அடிஷ்னலாக வேறு பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐஸ், அதாவது இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸை வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் வந்து இதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் வந்து அவங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து February 17 இது வந்து எஃபெக்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெபாசிட் இந்த எஃப்டி ரேட் ரிவைஸ் வந்து 2 crore வரைக்கும் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டி பீரியட் வந்து 7 டேஸ்லேருந்து 29 டேஸ்க்குள்ளே இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% ஆகும். அதுவே 30லேருந்து 45 நாள் இருந்தால்
3.5% ஆகும். அதே மாதிரி 46 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.25% ஆகும். அதே மாதிரி 61லேருந்து 90 நாளைக்குள்ளே இருந்தால் 4.5% ஆகும். 91 டேஸ்லேருந்து 184 டேஸ் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.7% இருக்கும். அதுவே 185லேருந்து 270 டேஸ் இருந்தால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.75 இருக்கும். ஸோ 1 இயர்லேருந்து 15 மந்த்ஸுக்குள்ளார இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.7% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே 15 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.2% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எஃப்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஃப்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகா பேங்க் ஃபவுண்ட் பண்ணி 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்களோட 100th ஃபவுண்டேஷன் டே February 18. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவங்களோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 5 லட்சமாகவும் பெய்டு கேபிட்டல் வந்து 11,580 இருந்ததாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கர்நாடகா பேங்க் வந்து எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி தான் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் மேக்னிஃபிஷியன்ட் 7 ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பபுள் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. அந்த 7 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லீடிங்கில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட்டு, ஆப்பிள், ஆல்ஃபாபெட், அமேசான், மெட்டா, என்விடியா, அப்புறம் டெஸ்லா இவங்களோட வேல்யூவில் ஒரு பபுள் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட சீஃப் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைக்கேல் ஹார்ட்னட் அப்படிங்கிறவர் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவில் பவர் கன்சப்ஷன் வந்து லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த ஜனவரி மந்த் வரைக்கும் 7.5% வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஏப்ரல்லேருந்து ஜனவரி வரைக்கும் 1354.97 பில்லியன் யூனிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபைனான்ஷியல் இயரில், அதாவது ஏப்ரல்லேருந்து ஜனவரி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஜனவரி, அதாவது ஃபிஸ்கல் இயர் 2022லேருந்து 2023 வரைக்கும் 1259 பில்லியன் யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் டேட்டாவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்னாலையும் அதுவும் இல்லாமல் அப்கமிங் எலெக்ஷன்ஸ்னாலையும் வெதர் கண்டிஷன்ஸ் சேஞ்சாக இருக்கிறதுனாலையும் நிறைய வந்து கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து இந்த இயர் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெல்த்தியராக ரிச்சஸ்ட்டாக மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஐடியில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்விடியாவோட கோஃபவுண்டர் ஜென்சன் ஹுவாங்கோட வெல்த் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் படி சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டரோட ஃபவுண்டர் சார்லஸ் லியாங்ஸ் வெல்த் வந்து ட்ரிபிளாக இருக்குது, அதாவது 6.2 பில்லியனாக இந்த இயரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலந்தியர் டெக்னாலஜிஸோட கோஃபவுண்டர் அலெக்ஸ் கார்ப்போட வெல்த்தும் 2.8 பில்லியனாக இருக்குது, 31% அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐயோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அப்கமிங் இயரில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்மேஷன் வந்திருக்கு. February 8 வந்து சன் டிவியிலேருந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Q3 ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களோட ரெக்கார்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23rd February கொடுத்துருக்குறாங்க. எப்போ வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 5 கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிவிடெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு $2.50 அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி நாட்கோ ஃபார்மாவிலையும் வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட்டுக்கு. டிவிடெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2 கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. இதோட ரெக்கார்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th February மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட டிவிடெண்ட் வந்து எப்போ பே ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 4 நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 376 பாயிண்ட்ஸ் அதிகமாக 72,426 இருக்குது. 1 வீக் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1.16% இருக்குது. 1 மந்த் 1.74% வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுவே நிஃப்டி பார்த்தீங்கன்னா 129 பாயிண்ட்ஸ் அதிகமாக 22,040 இருந்துச்சு. இதோட 1 வீக் ரிட்டர்ன் 1.19% இருக்குது. இன்றைக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.